இன்றையோட 3 வருஷத்தை முடிச்சிட்டாங்களாம். அவங்களுடைய 4வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறாங்களாம். என்னன்னு பார்க்குறீங்களா? அதாங்க நம்ம விடியலாட்சி ஆட்சிக்கு வந்து 3 வருடங்களை முடிச்சுட்டு இன்னைக்கு 4வது வருடத்துல அடி எடுத்து வைக்கிறாங்களாம். அதுதான் இன்னைக்கு செய்தியா வந்திருக்கு. ஆமாங்க, மே மாசம் 7ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு திராவிட கம்பெனியின் வாரிசுதாரராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு 450 கோடி ரூபாய மிகப்பெரிய ஒரு விளம்பர கம்பெனியான ஐபேக் கம்பெனியோட ஓனர் பிரசாந்த் கிஷோர் கிட்ட கொடுத்து எப்படியாவது இந்த தமிழக மக்களை ஏமாத்தி தமிழ்நாட்டை ஒரு 5 வருடத்திற்கு எங்க குடும்பத்துக்கிட்ட குத்தகைக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டு அப்படி தன்னுடைய ஓனர்ஷிப்பை பதிவு செய்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட நாள் தாங்க மே 7ஆம் தேதி. அப்ப இன்னையோட விடியலாட்சி வந்து 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறாங்க. அப்ப இந்த கடந்த 3 வருஷத்துல தமிழக மக்களுக்கு ஓட்டு போட்ட இந்த மக்களுக்கு விடியல் கிடைச்சிச்சா கிடைக்கலையா, என்ன நடந்ததுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகிறோம். திராவிட மாடல் என்றால் என்ன என்று சிலர் கேட்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுகிறேன். தேனி மாவட்டத்தில் பெண் திட்ட அலுவலரை அலுவலகத்திற்குள் புகுந்து அரிவாளால் ஒரு கும்பல் வெட்டிய சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. This is what we proudly call as Dravidian model. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் கபிலன் பேசுறேங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2021 மே 7ஆம் தேதி தமிழக சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னிச்சையாக தனித்து 133 இடங்கள்லையும் அதனுடைய கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 159 இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையாக ஆட்சியை பிடிச்சு இப்போ தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய திராவிட கழகத்தின் வாரிசு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வராக மே 7ஆம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டு இன்றையோட 3 வருடங்கள் முடிந்து போய் 4வது வருடத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்க. இப்போ இந்த 3 வருடத்தில் அவர்கள் தேர்தலில் வாக்குறுதிகளாக சொன்ன பல வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றினார்களா? அப்படி நிறைவேற்றினாங்க, அதனால மக்கள் பலனடைஞ்சாங்களா? என்ன நடந்தது அப்படிங்கிறத விவரமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏறக்குறைய திமுகவுடைய தேர்தல் அறிக்கை ஒரு 500 பக்கத்துக்கு மேலே இருந்தது. அதில் பல திட்டங்களை, நிறைவேற்ற முடியாத பல திட்டங்களை அவர்கள் அறிவித்து மக்களை ஏமாற்றி ஒரு விளம்பர கம்பெனியோட துணையோட நாங்கள் ஆட்சிக்கு வர்றோம், விடியலை தர்றோம் அப்படின்னு சொல்லி மக்களிடம் பொய் சொல்லி அவர்களை வாக்குகளை விலைக்கு வாங்கி இந்த தமிழகத்தை ஆளுகின்ற அந்த உரிமையை தட்டி பறித்து தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவருக்கே தெரியும் நாம் தேரவே மாட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவருக்கு பழம் நழுவி பாலில் விழுந்த கதையா அவருக்கு ஏடிஎம்கேட்ட இருந்து தமிழகத்தை ஆளுகின்ற அந்த வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்தது. இவர்கள் இந்த கடந்த 3 ஆண்டுகளாக என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். இப்போ முதல் திட்டம், ரொம்ப பரபரப்பா பேசக்கூடிய ஒரு திட்டம், இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் எல்லா பெண்மணிகளுக்கும் கொடுப்பதாக தான் சொல்லி வாக்கு கேட்டு வெற்றி பெற்றார்கள். ஆனாலும் அவர்கள் அதை உடனடியாக நிறைவேற்றவில்லை. இன்னைக்கு ஒரு சில மகளிருக்கு கொடுக்கிறார்கள், தகுதி பார்த்து, தகுதியின் அடிப்படையில். இந்த திட்டத்தை இவ்வாறு கூட அவர்கள் முதல் வருடத்திலிருந்து நிறைவேற்றல. 3 வருடங்கள் கடந்த பிறகு, 2 வருடங்கள் கடந்த பிறகு 3வது வருடத்தில் பாதியில் இந்த திட்டத்தை நிறைவேற்றினார்கள். அதற்கு பல தகுதிகளை வைத்து
தகுதியுள்ள சில பெண்மணிகளுக்குத்தான் இந்த தொகை என்று சொல்லி ஏறக்குறைய 1,15,00,000 பெண்மணிகள் இந்த திட்டத்தில் பயன்பெறுகிறார்கள் என்று அவர்கள் கொடுத்த அந்த புள்ளிவரம் சொல்லுது. இது மக்களுடைய வரி பணத்தை அல்லது தமிழ்நாட்டின் வளங்களை நீங்க காட்டி கடனை வாங்கி இந்த மக்களுக்கு உதவி செய்வதாக சொல்லி உங்களுடைய தந்தையின் பெயரில் கலைஞர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். அப்ப தமிழ்நாட்டில் தகுதியுள்ள பெண்மணிகள் வெறும் 1,15,00,000 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள், இந்த திட்டம் என்பது வெறும் பெயரளவில் மட்டும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த திட்டத்தை நான் உண்மையிலேயே கொஞ்சம் மனதார பாராட்டுறேன், வரவேற்கிறேன். நன்காக சிறப்பாக தொய்வில்லாமல் தரமாக இது நிறைவேற்றப்படுமானால் அருமையான ஒரு திட்டம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு திட்டமாக இந்த திட்டம் பள்ளி கல்வித்துறையின் கீழ் நடக்கக்கூடிய இந்த அரசு பள்ளிகளில் நிறைவேற்றப்படுகிறது. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு திட்டம். ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய இந்த திட்டத்தில் அங்கு உணவு சமைக்கக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் எந்தவித தர குறைபாடு இல்லாமல் சிறப்பாக நல்ல காய்கறி நல்ல அரிசி பயன்படுத்தப்படுமானால் நிச்சயமாக இது வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம். இதில் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த திட்டம் அமையப்பெற்றிருக்கு. நிச்சயமாக நம்ம அதை வரவேற்று பாராட்டுவோம். இந்த ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகிறோம். திராவிட மாடல் என்றால் என்ன என்று சிலர் கேட்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுகிறேன், கெல்லேசரிகளை காவல்துறையினர் நிறுத்தி இருக்கிறார்கள். கஞ்சா போதையில் இருந்த அவர்களை காவல்துறையினர் விசாரித்தப்போ சரியான பதில் சொல்லாத காரணத்தால் வாகனத்தையும் அவர்களையும் சோதனையிட்டு இருக்கிறார்கள். அப்படி சோதனையிட்ட போது அவர்களிடம் கஞ்சா மற்றும் மது பாட்டில்கள் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. So this is a great achievement. This is inclusive growth of Tamil Nadu. இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் 18 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவதாக தமிழக அரசின் புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. மிக்க மகிழ்ச்சி, திரும்ப வரவேற்பு. அதற்கு அடுத்தபடியாக புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதந்தோறும் ரூபாய் 6,000 கொடுக்கக்கூடிய இந்த திட்டம். இப்போ இந்த திட்டத்தில் பயன்பெறுவர்கள் அந்த மகளிருக்கான மாதம் 1,000 ரூபாயில் பயன்பெற முடியாது. இது பள்ளிகளில் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு உதவித்தொகையாக மாதந்தோறும் ரூபாய் 6,000 தமிழக அரசு கொடுப்பதாக சொல்லி இந்த திட்டமும் சமீபத்தில் தான் நிறைவேற்றப்பட்டது. இது ஒரு 2,73,000 பேர் இந்த திட்டத்தில் பயன்பெறுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். கடவுளுக்கு தான் வெளிச்சம். அந்த மாதிரி உங்கள் பகுதியில் உங்களுடைய சகோதரிகள் கல்லூரியில் படிக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் பெண்கள் யாராவது இந்த திட்டத்தில் மாதந்தோறும் ரூபாய் 6,000 அவர்கள் வாங்கி பயன்பெறுகிறார்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் கமெண்டில் உங்களுடைய ஊரை நீங்கள் பதிவு பண்ணுங்க, ஆமாம் என்று எழுதுங்கள். நிச்சயமாக நல்ல திட்டமாக இருந்து பயன்பெறுமானால் நிச்சயமாக நாம் அதை வணங்கி வரவேற்று மகிழ்கிறோம். எதை கொஞ்சமாவது இந்த மக்களுக்கு நீங்கள் ஏதாவது நல்லது செஞ்சுட்டு போங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் இல்லையா? அதற்கு அடுத்தபடியாக இந்த விடியல் பயண திட்டம், விடியல் பயணம். ஆனால் விடியவே இல்லைங்க நிச்சயமாக அந்த பயணம். ஏன்னா இவர்கள் இலவச பேருந்து சேவை என்று சொல்லிட்டு ஓசி என்று சொல்லி உங்களுடைய அமைச்சர்களே அதை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை நம்ம பார்த்தோம் இல்லையா? அவங்க மக்களை இழிவுபடுத்தி அவர்கள் ரொம்ப மோசமாக தரக்குறைவாக நடந்து கொண்ட அந்த காணொலியெல்லாம் வந்தது. ஓசி பயணம் தானே அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த பேருந்து பாருங்க, இலவச மகளிருக்கான இலவச பேருந்து மகளிர்
மாற்றுத்திறனாளி திருநங்கைகளுக்கு இலவசம் என்று அறிவித்தார்கள். இந்த பேருந்து கிட்டத்தட்ட 444 கோடி முறை பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஒரு மகளிர் இந்த பேருந்து சேவை மூலம் மாதம் 888 ரூபாய் சேமிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலே ஏழை எளிய மக்களுக்கு இது ஒரு நல்ல திட்டம்தான். ஆனால் இந்த திட்டம் சரிவர செயல்படுத்தப்படுகிறதா இல்லை பெயரளவில் தான் இது நடக்குதுன்னா நிச்சயமாக பெயரளவில் தான் இது நடக்குது. இது ஏன் எப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இதற்கு அடுத்தபடியாக மக்களை தேடி மருத்துவம், இதுவும் ஒரு மத்திய அரசு திட்டத்துடைய ஒரு காப்பி. ஏன்னா இவர்களுக்கு பெயரை காப்பி எடுப்பதும் திட்டத்தை காப்பி எடுப்பதும் ஸ்டிக்கரை ஒட்டுவதும் பெயரை எழுவதும் என்பது ரொம்ப கைவந்த கலை. ஏன்னா இவர்கள் ஒரு விளம்பர பிரியர்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு மத்திய அரசுடைய ஒரு திட்டத்தினுடைய ஒரு காப்பியாக தான் இதை நான் பார்க்குறேன். மக்களை தேடி மருத்துவம் இந்த திட்டமும் ஒரு பெயரளவில் தான் நடக்குது. இது ஒன்றும் இதனால் மக்கள் பெருசாக பயன்பெறுகிறார்களா என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி நீங்கள் யாராவது இந்த திட்டத்தின் மூலம் உங்களுடைய தாயாரோ தமக்கையாரோ அண்ணனோ தம்பியோ அப்பாவோ உறவினர்களோ நண்பர்களோ யாராவது இந்த மக்களை தேடி மருத்துவம் என்ற பெயரில் நீங்கள் வசிக்கின்ற அல்லது நீங்கள் இருக்கின்ற உங்களுடைய பகுதியை தேடி அந்த மருத்துவம் செய்யக்கூடிய அந்த வாகனம் மருத்துவர்களோட மருந்து பொருட்களோட அங்கே நீங்கள் பயனடைந்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய அந்த தாலுகா ஒன்றியம் அல்லது பெயரை நீங்கள் நிச்சயமாக கமெண்டில் போடணும். இந்த திட்டத்தின் மூலம் 1,70,00,000 பேர் பயனடைந்ததாக தமிழக அரசின் புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. முதலமைச்சர் சொல்லுகிறார். இதுவும் கடவுளுக்கு தாங்க வெளிச்சம் இல்லையா? அதற்கு அடுத்தபடியாக மகளிர் சுய உதவிக்குழுக்கு 70,000 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. இதுல எவ்வளவு ஊழல் நடந்துச்சோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். 70,000 கோடி ரூபாய் தமிழக மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவிகளுக்கு கடன் தொகையாக கொடுத்திருக்கிறாங்க சொல்லுகிறார்கள். அப்படி உங்களுடைய தாயாரோ அல்லது சகோதரியோ மகளிர் சுய உதவி குழுவில் இருந்து கடன் பெற்று அது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பயன்பட்டிருக்குமாயானால் நீங்கள் உங்களுடைய பெயரை நிச்சயமாக கமெண்டில் நீங்கள் தெரிவிங்க. அதற்கு அடுத்தபடியாக இலவச மின் இணைப்பு திட்டம் 2 லட்சம் மின் இணைப்பு விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இது நம்ப முடியல என்னால். உங்கள் பகுதியில் விவசாயம் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது மின் இணைப்பு இலவசமாக எந்த ஒரு பணமும் கொடுக்காம இங்கே கனெக்ஷன் கொடுக்க வர்றதுக்கே 1000 2000ங்கிறான், பெயர் மாற்றத்துக்கு 15,000 10,000 லஞ்சம் வாங்கினதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதனால் இலவச மின் இணைப்பு நீங்கள் யாராவது வாங்கியிருந்தால் இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்கள் வாங்கியிருந்தால் நீங்கள் நிச்சயமாக கமெண்டில் போடுங்க. இது 2 லட்சம் மின் இணைப்புகள் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் சொல்லுகிறார். இதுவும் அந்த விவசாயிகளுக்கு தான் வெளிச்சம். ஏதாவது நல்லது நடந்திருந்தால் சரி. அதற்கு அடுத்தபடியாக முதலமைச்சருடைய கிராம சாலை மேம்பாட்டு திட்டம், இது ரூபாய் 1,501 கோடி ரூபாயில் 4,812 கிலோமீட்டர் போடப்பட்டதாக சொல்லுகிறார்கள். தரத்தோட நல்ல சாலை உங்கள் பகுதியில் போடப்பட்டிருக்குமானால் நீங்களும் கமெண்டில் நிச்சயமாக சொல்லுங்கள். அந்த சாலை துவங்குற இடத்துல, அந்த திட்டம் துவங்குற இடத்துல ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அதில் யார் கான்ட்ராக்டர், எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்காங்க, எவ்வளவு கோடி செலவிடப்பட்டிருக்கிறது என்பது இருக்கும். அதெல்லாம் நீங்கள் படித்து அது தரத்தோடு போடப்பட்டிருக்கிறதா என்பதை கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். அதற்கு பிறகு நான் முதல்வன் என்ற திட்டம், இதுவும் மத்திய அரசு திட்டத்துடைய ஒரு காப்பி தான். இந்த நான் முதல்வர் திட்டம் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு, கல்லூரியில் பயிலுகிற மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி இதில் ஒரு 28 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறதாக இந்த புள்ளி வர சொல்லுது. இப்போ இவர்கள் சொல்லக்கூடிய இந்த 3 வருடங்களில் இந்த திட்டம் தான் செயல்படுத்தி இருக்கிறார்கள். இது அவங்களாவே சொன்னது தான். இன்னும் இருக்கக்கூடிய 2 வருடங்களில் அவங்க என்ன இது ஒரு 10% திட்டம் தான், பாக்கி 90% திட்டத்தை நிறைவேற்ற போகிறாங்களா என்ன? இல்லவே இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கடைசி வரையும் நம்மளுடைய மந்திரி செங்கல்ல தூக்கிக்கிட்டு தான் திரிவார். அதை நம்ம பார்க்க தான் போகிறோம் இல்லையா? இப்போ இது இவர்கள் தேர்தல் அறிக்கையில்
தேர்தலின் போது சொன்ன திட்டங்களை செயல்படுத்திய விதம் இல்லையா? மகளிருக்கு தகுதியை நிர்ணயம் செய்து தகுதி பார்த்து தான் அந்த திட்டம் வழங்கப்படுகிறது என்பதை நம்ம பார்த்தோம். பெயரளவில் அந்த பேருந்து சேவை, மகளிர் இலவச பேருந்து சேவை செயல்படுத்தப்படுகிறதுங்கிறத பார்த்தோம் நம்ம. இப்போ இது இல்லாமல் முதலமைச்சர் அவர்களுடைய இந்த 3 வருட கால ஆட்சியில் நடந்த போராட்டங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கு. இப்போ ஆசிரியர் பணி என்பது ஒரு சேவை பணி. கல்வி என்பது ரொம்ப ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை உரிமை. இது அரசாங்கம் இலவசமாக கொடுக்கணும். கல்வியும் மருத்துவமும் இலவசமாக கொடுக்கணும் இல்லையா? அப்படி பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களே களமிறங்கி களத்தில் நின்று தங்களுடைய உரிமைக்காக போராட வேண்டிய சூழலை நம்ம பார்த்தோம். ரொம்ப அதிகமாக நடந்துச்சுங்க. டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் டிஆர்பி பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் நடக்கலை, பணி நியமனம் செய்யலை, பதவி உயர்வு வழங்கலை இல்லைங்களா? எல்லாம் தற்காலிக பணி, அதுவும் நடக்கலை பாதி இடத்துல. என்ன கல்லூரி, எனக்கு தெரிஞ்ச கல்லூரிகளில் என்னுடைய நண்பர்கள் 10 வருடத்திற்கு மேலாகவே டெம்பரவரி தற்காலிக பணியாக ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு பிஹெச்டி படித்து பணி செய்யக்கூடிய நண்பரை நான் பார்க்குறேன். எவ்வளோ வேதனையாக இருக்குது பாருங்கள். நீங்கள் பல கோடி ரூபாய்க்கு பல பயனில்லாத திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துறீங்க. எந்த திட்டத்தில் உங்களுடைய கட்சிக்காரர், கான்ட்ராக்டுக்காரர் கமிஷன் அடிக்க முடியுமோ அதைத்தான் திட்டங்களாக வருகிறது. நீங்கள் வேணா பாருங்க, இந்த 3 வருடங்களில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டடம் கட்டுறது, ரோடு போடுறது, இதுதான் வந்திருக்கும். ஏன்னா இதில் தான் நீங்கள் கமிஷன் வாங்க முடியும், கொள்ளையடிக்க முடியும் என்பதை ரொம்ப தெளிவாக நோக்கத்தோட. ஏன்னா ஆசிரியருக்கு சம்பளத்தை உயர்த்துறீங்க அல்லது பணி நியமனம் பண்ணீங்கன்னா அவங்க சம்பளத்திலேருந்து நீங்கள் கமிஷன் கேட்க முடியாது இல்லையா? அதனால் அதெல்லாம் நீங்கள் செய்கிறது கிடையாது. எனவே ஆசிரியர்கள், நம்ம அந்த பள்ளி கல்வி இயக்ககம் அந்த பகுதியில் ஆசிரியர் போராட்டம், டிஆர்பி பாஸ் பண்ணவங்க போராடினாங்க. ஒரே பதவி ஒரே சம்பளம் கேட்டு போராடினாங்க. கணினி ஆசிரியர்கள் பணி நியமனம் கேட்டு போராடினாங்க. இந்த போராட்டத்தில் நம்ம பார்த்தோம். ஏன் கல்லூரி ஆசிரியர்கள் ஜாப் டு ஜியோ அமைப்பினர் போராடினாங்க நம்ம பார்த்தோம். செவிலியர்கள் பணி நியமனம் கேட்டு கொரோனா காலத்தில் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து பணிபுரிந்த அந்த செவிலியர்களுக்கு பணி நியமனம் கேட்டு போராடியதை நம்ம பார்த்தோம். இந்த போராட்டத்தெல்லாம் தமிழக அரசு காவல்துறையை அனுப்பி அதை கட்டுப்படுத்தி ஒடுக்கிய நிலைமை நம்ம பார்த்தோம். ஆசிரியர்கள் தாக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம், செவிலியர்கள் தாக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். இப்படி சாதாரண மக்கள் அரசாங்கத்தினுடைய பணியாளராக பல வருட காலம் தற்காலிக ஊழியராக பணிபுரியக்கூடிய நபர்கள் இந்த பணி நியமனம் கேட்டு, நிரந்தர பணி நியமனம் கேட்டு, ஊதிய உயர்வு கேட்டு போராட்டியவர்களை காவல்துறை அடக்கிய அந்த நிகழ்வுகளெல்லாம் நம்ம பார்த்தோம் ரொம்ப வேதனையோட இல்லைங்களா? பல போராட்டம், அத்தனை அரசு ஊழியரும், ஏன் மின்சார ஊழியர்கள் போராட்டம் நடத்தினாங்க, அதையும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கு பிறகு தமிழக அரசு உயர்த்திய கட்டணங்களுக்காக பல போராட்டம் நடந்துச்சு. பால் உயர்வை எதிர்த்து போராட்டம் நடந்துச்சு, சொத்து வரி உயர்வை எதிர்த்து போராட்டம் நடந்துச்சு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வை எதிர்த்து போராட்டம் நடந்துச்சு, மின்சார கட்டண உயர்வை எதிர்த்து போராட்டம் நடந்துச்சு. எவ்வளோ போராட்டங்க, எவ்வளோ போராட்டம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் தானே கண்கூட. காவிரி நீருக்காக போராட்டம் நடந்துச்சு. இப்போ வெறும் போராட்டங்கள் தான் அதிகமாக நடந்தது. இந்த 3 வருட கால ஆட்சியில் வெறும் போராட்டங்கள் தான். எதுக்கெடுத்தாலும் போராட்டம் 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 என ஒன்றுமே பண்ணலை. இவர்கள் எந்த நிலைமையையும் சரி செய்யலை. எனவே இங்கே வெறும் போராட்டம் தான் அதிகமாக இருந்துச்சு. நம்ம அதை கண்கூட பார்த்தோமே. அதோடு மட்டுமல்லங்க, அதோடு மட்டுமல்ல, இந்த விடியல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலுடைய அமைச்சர்கள் கூட இந்த மக்களை கொச்சப்படுத்திய நிகழ்வு எவ்வளோ நடந்துச்சு. ஒரு அமைச்சர் தன்னிடம் மனு கொடுக்க வந்த ஒரு பெண்மணியை அந்த மனுவைய வாங்கிய சுருட்டியே அப்படி கம்பால் அடிக்கிற மாதிரி தலையில் அடிச்சாரா இல்லையா? அது நடந்துச்சா இல்லையா? நீங்கள் ஓசி பஸ்ஸில் தான் வர்றீங்க, இது ஸ்டாலின் பஸ். என்ன ஸ்டாலின் ஒரு சொத்தை வித்தா வாங்கினாரு? இல்லை அவர் பரம்பரையை சொத்தை விற்று ஏதாவது ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதெல்லாம் வாங்கி விட்டாரா? இது ஸ்டாலின் பஸ் ஆம்ல. அப்போ ஓசி பஸ், ஓசியில் வர்றீங்கன்றார் ஒருத்தர். நீ என்ன சாதி மானின்னு? அப்போ ஒரு சாதியை சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட
ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதியை நீ சாதியை சொல்லி அடையாளப்படுத்திய, அவமானப்படுத்திய, இழிவுபடுத்திய ஒரு நிகழ்வை பார்த்தோமா இல்லையா? ஏங்க இப்போ சமீபத்தில் ஒரு முக்கிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மந்திரியோட மகன், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர், நீங்கள் பல ஃபேர் லவ்லி போட்டி வர்றீங்கன்னா அது நாங்கள் கொடுக்குற 1000 ரூபான்னு சொல்லி இழிவுபடுத்தினதா இல்லையா? அப்போது தமிழக அரசு கொடுக்கக்கூடிய இந்த 1000 ரூபாயை வச்சு தான் பெண்கள் தங்களை அழகுபடுத்துகிறார்களா என்ன? ஏன் அதற்கு பிறகு அவர்கள் நாகரிகமாக அழகான உடை நடித்து தங்களை அலங்கரித்து கொள்ளலையா என்ன? அப்போ எவ்வளவு பெரிய அவமானம்! இந்த மக்களை இழிவுபடுத்தக்கூடிய, ஒடுக்கப்பட்ட மக்களை, பெண்களை, பட்டியலின மக்களை இழிவுபடுத்தக்கூடிய நிகழ்வு இது நடந்துச்சா இல்லையாங்க? எத்தனை அவமானம், எத்தனை சாதியை சொல்லி திட்டலையா இல்லையா? எவ்வளோ போராட்டங்கள், இதெல்லாம் பார்க்குறோம். அப்போது இந்த 3 வருடங்களும் மக்களுக்கு மிக கொடுமையான ஒரு நரக சூழலில் தான் இந்த தமிழக மக்கள் அனுபவிச்சிருந்தாங்க. அது நிச்சயமாக விடியவே இல்லை. யாருக்கு விடிஞ்சிருக்கும்? பிரசாந்த் கிஷோருக்கு விடிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் 450 கோடி ரூபா வாங்கிட்டு அவர் கிளம்பிட்டாப்புல தன்னுடைய விளம்பரத்திற்கு. அப்போ மந்திரிமார்கள், இங்கே இருக்கிற மந்திரிமார்கள், அவர்கள் கொள்ளையடிக்கிறது விடிஞ்சிருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை விடிந்திருக்கும். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய இது விடிந்திருக்கும். சாதாரண மக்களுக்கு எந்த விடியலும் இங்கே ஏற்படுத்தலை. விடியலை. ஒருவேளை இன்னும் 2 வருடம் இருக்குது, 4வது வருடத்தில் அடி எடுத்து வைக்கிறீங்க. இது 2 வருடம் கழித்து 2026 ஒருவேளை தமிழக மக்களுக்கு விடிவு காலம் பிறப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். நிச்சயமாக இந்த 3 வருட காலம் ஒரு இருண்ட காலமாகவே தமிழக மக்களுக்கு இருந்திருக்குங்கிறத தான் ரொம்ப நம்ம ஆணித்தரமாக நம்ம சொல்லலாம். எனவே இன்னும் நடக்க இருக்கிற இந்த 2 வருட கால ஆட்சியை நம்ம பார்த்துட்டு 2026 தமிழக மக்களுக்கு ஒரு விடியலை ஏற்படுத்தும் என்பதில் நிச்சயமாக மாற்றுக்கிறது இல்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகிறோம். திராவிட மாடல் என்றால் என்ன என்று சிலர் கேட்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் திமுக பிரமுகர்களான ஐயனார், விஜயகுமார், கதிர்வேல் ஆகியோரை அனுப்பி 10 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதாக தெரிகிறது. முனுசாமி பணம் கொடுக்க மறுத்த நிலையில் மூவரும் சேர்ந்து உடற்பயிற்சி நிலையத்தை அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது. This is what we call as the Dravidian model government. இருட்டா கிடக்கும் வானத்துல ஒளி கீத்து கீத்து பிறக்குதம்மா, பறந்து கிடக்கும் பூமிக்குள்ள புது ஊத்து ஒண்ணு பிறக்குதம்மா, மனசு நிரம்பி சிரிக்குதம்மா, கருப்பு சவப்பு கம்பளம் இருக்குதம்மா. This is what we call as Dravidian model. நானும் திமுக தான், மட்டும் கிடையாது. நான் எவன வேணும் கேப்பனியா, மயிர வந்துச்சு திமுக, எனக்கு மயிர உடிச்சு. I'm happy to be a part of it as school education minister under the guidance of our honorable chief minister. This is what we proudly call as Dravidian model. This is what we call as Dravidian model. This is what we call as the Dravidian model government. தமிழ்நாட்டோட விடியலுக்கு என்னோடு துணை நில்லுங்க. நன்றி.